ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அழுதாரு. அப்புறம் கன்சோல் பண்ணாரு எல்லாத்தையும். அவ்வளோதாங்கண்ணா. கோரிக்கை டிரான்ஸ்ஃபர் மட்டும் கேட்டிருந்தேங்கண்ணா. அது மட்டும் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்கண்ணா. தனிப்பட்ட முறையில் கேட்டேன். திருப்பூர்ல கேட்டிருக்கீங்கண்ணா. இப்போ பரமத்தியில் கொடுத்துருக்காங்க. திருப்பூருக்கு கேட்டிருந்தீங்கண்ணா. முதலமைச்சர் உங்களோட குடும்பத்துல இருந்து ஒருத்தர் இழந்தப்போ எப்படி எவ்வளவு கஷ்டமா இருந்தது? முதலமைச்சர் சந்திச்சு பேசுனீங்களா? அவர் ஆறுதல் சொன்னாங்களா? அவர் ரொம்ப கன்சோல் பண்ணாருங்கண்ணா. ரொம்ப எமோஷ்னலா இருந்தாரு அவரு. இப்பயுமே ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ரொம்ப அழுதாரு. அழுதுட்டு தான் திருப்பியும் இது பண்ணாங்க. ரொம்ப எமோஷ்னலா இருந்தாரு. மகாபலிபுரத்துல போய் மீட் பண்ணீங்களா? அதே மாதிரி தானே இருந்தாரு. அப்ப எப்படி எமோஷ்னலாகி அழுதாரோ அதே மாதிரி தான் இப்பயும் அழுதாரு. அதெல்லாம் எதுவும் சொல்லுங்கண்ணா. கன்சோல் பண்ணாருங்கண்ணா. அழுதப்ப எல்லாம் கன்சோல் பண்ணாரு. இது முடிச்சுட்டு பண்ணி தரேன்னு சொன்னாருங்கண்ணா. இது முடிச்சுட்டு இது எனக்கு அப்பா இல்லைங்கண்ணா. அப்பா 10 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. இப்போ அண்ணா இதில் இறந்துட்டாங்க. அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மாவை பார்த்துக்கலாம் நல்லா. மேடம், அப்பா இறந்துட்டாருன்றீங்க, அண்ணனும் இல்லை, எப்படி அந்த குடும்பத்தை ரன் பண்ணி போயிட்டு இருக்கு? இப்போதைக்கு அம்மா வேலைக்கு போயிட்டு இருக்காங்கண்ணா. அதை வச்சு போயிட்டு இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் காசு 5,000 போட்டதுனால ஓகே, இதனால போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒர்க் வச்சுட்டு அப்புறம் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி கூட்டத்துக்கு வரவங்களுக்குலாம் நீங்க என்ன பாதிக்கப்பட்ட குடும்பன்ற அடிப்படையில் நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கே அந்த இன்னுமே அது ஒரு இதாக தாங்கண்ணா இருக்கு. எனக்கு தெரியல நான் என்ன சொல்றேன். இன்னுமே அது எங்களுக்கே ஒரு ஷாக்கிங்கான விஷயம். இன்னுமே இதாக தான் இருக்கு. ஏன்னா நாங்களுமே இன்னும் எங்கள் அண்ணா இறக்கல, எங்கேயோ போயிருக்கோம். அந்த இதில் தான் நாங்களே போயிட்டு இருக்கோம். நாங்களே இன்னும் வந்து எப்படி சொல்லிட்டு இதுக்கு வரல, ரியாலிட்டிக்கு வரல. ஒன்றுமே அண்ணா எங்கேயோ ஊருக்கு போயிருக்கான், வருவான் அப்படின்ட்டு தான் இருக்கோம். என் பையன் இன்னுமே சொல்லுவான், மாமா ஊருக்கு போயிருக்காரு, வந்துடுவான் அப்படின்னு. முதலமைச்சர் தலைவராக இருந்தப்போ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டப்போ உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வேன்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி செஞ்சது அந்த மனநிலை எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குங்கண்ணா. எல்லாமே செய்யறாரு. சொன்னது எதுவுமே விடலை. எல்லாமே செய்யறாரு. எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. இன்னொரு அண்ணா மாதிரி எனக்கு தெரியறாரு அவரு. நான் இன்னைக்கு பார்த்தப்போ கூட எனக்கு ரொம்ப கஷ்டம். எங்க அண்ணனை பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு. பிரியதர்ஷினி. தேங்க்ஸ். இப்போ அப்பா இல்லைன்னு அண்ணன் தான் இருந்திருக்காரு கூட. உங்க அண்ணனும் உங்களுக்குமான அந்த உறவு எப்படி உங்களை ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அவர் பார்த்துட்டு அந்த விஷயங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாங்கண்ணா. அப்பா வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. நான் 11th படிக்கும் போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. என்னை பெரிய காலேஜில் தான் எங்கள் அண்ணன் படிக்க வச்சான். என்னை கல்யாணம் பண்ணி வச்சான். என் 2 டெலிவரியுமே எங்கள் அண்ணன் தான் பார்த்தான். அவன் வந்து எங்கள் அப்பா விட நல்லா பார்த்துக்கிட்டான் என்ன. எனக்கு தெரியல எங்கள் அப்பா எப்படி அந்த ஒரு ஸ்கூல் டைம் அப்போ எனக்கு எங்கள் அப்பாவோட அவ்வளோ க்ளோஸ் இல்லை. எங்கள் அண்ணன் தான். இப்போ எங்கள் அப்பா விட நல்லா என்னை பார்த்துட்டு இருந்தான். இப்போ அவன் எல்லாத்தையும் ரொம்ப இதாக இருக்கு. ஆமாண்ணா பண்றாரு. எனக்கும் அண்ணாக்கும் ஒரு இருந்தது தான். என்னை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய போஸ்டிங் இருக்கவங்க சும்மா யாரா பார்த்தாவே ஒரு பயம் வரும். நான் கூட நினைச்சிட்டேன் ரொம்ப பயப்படுவேன் அப்படின்னு. ஆனா எனக்கு அந்த பயம் இல்லை. நான் ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆன மாதிரி ரொம்ப அழுதேன். அவர் பார்த்தோன்னே எனக்கு அழுகதான் வந்துச்சு ஃபர்ஸ்ட், அண்ணா இல்லையே அப்படின்னு. ஆனா அவர் கன்சோல் பண்ணாரு. கன்சோல் பண்ணிட்டு அப்புறம் அவருமே ரொம்ப அழுதாரு. இந்த வேலை லைஃப்ல எங்க அம்மாவை நான் நல்லா பாத்துக்கலாங்கண்ணா. எங்க அம்மா ஒர்க் போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் தான் அவங்களால போக முடியும், அப்புறம் போக முடியாது. ஆனா அந்த இடத்துல அவங்க யார்கிட்டயும் கேட்க வேணாம்ல, நான் இருக்கேன்ல, எங்க அம்மாவை பாத்துக்க.